ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ருவன் சமையல் கமனம். இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்காக ஒரு ஸ்பெஷலான நான் அப்பம் செஞ்சு காட்ட போகிறேங்க. என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பவுலில் நம்ம ரவா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சொல்லியிருந்தேன், ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மைதா ஒரு 1/4 கப், கோதுமை ஒரு 1/4 கப், அரிசி மாவு 1 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்ப சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், பிடிச்ச வெல்லம் 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட வேணும்னா நமக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம கடாயை போட்டுடலாம். ஸோ 2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் நல்லா சேர்த்துடுங்க. ஹீட் ஆகட்டும். லோ மீடியம் ஃப்ளேம் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு கரண்டியை எடுத்து நீங்கள் விட்டால் போதுங்க. ஸோ ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்பத்துக்கு. ஸோ நமக்கு அது வெந்து மேலே கிடைக்கும். ஸோ அந்த நேரம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இது மாதிரி மீதி உள்ள மாவையும் நீங்கள் போட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 9லேருந்து 10 அப்பத்துக்கு நமக்கு கிடைக்கும் இந்த மாவுக்கு. ஸோ ரொம்ப சுவையான, ஸ்பான்ச்சியான, சாஃப்டான நல்லா இந்த கார்த்திகை தீபத்துக்கு என்னோடய ஸ்பெஷலான அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.